கங்கை, யமுனை உட்பட 9 நதிகளிலிருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீர். மேள தாளங்களுக்கு ஏற்ப புனித நீரோட வந்த யானையினுடைய காட்சி பிரமிக்க வச்சிருக்கு. புனித நீரை யானை மேல எடுத்துட்டு வர கரகாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், மயிலாட்டம்னு கலை கச்சேரிகள் களை கட்டியிருக்கு. நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டையில இருக்கு பிரசித்தி பெற்ற முத்துமாரியம்மன் கோயில். இந்த கோயிலுடைய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வரக்கூடிய 15ஆம் தேதி வெகு விமரிசையா நடக்க இருக்கு. இதுக்காக பிரசித்தி பெற்ற நாகை நீலாயதாட்சி அம்மன் கோயிலிருந்து புனித நீர் எடுத்து வரக்கூடிய நிகழ்வும் நடந்திருக்கு. கங்கை, யமுனை, சிந்து, கோதாவரி உட்பட 9 புண்ணிய நதிகள்ல இருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு அந்த புனித நீர் யானை மேல கொண்டு வரப்பட்டிருக்கு. மேள தாளங்களுக்கு ஏற்ப அசைந்தாடியபடி புனித நீரை யானை எடுத்து வந்த காட்சி பாக்குறவங்கள மெய் சிலிர்ப்புக்கு ஆளாக்கியிருக்கு. கரகாட்டம், மானாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், கும்மியாட்டம்னு கலை கச்சேரிகளும் களை கட்டி இருந்திருக்கு. பெண்கள் முளைப்பாரி எடுத்தும் பால் குடங்களை எடுத்துட்டும் நகரனுடைய முக்கிய வீதி வழியா 5 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ஊர்வலமா வந்து கோயில் அடைஞ்சிருந்திருக்காங்க. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதுல கலந்துகிட்டு அம்மனையும் தரிசனம் செஞ்சிருக்காங்க. இப்படி கும்பாபிஷேக விழாவுக்காக புண்ணிய நதிகள்ல இருந்து எடுத்து வரப்பட்ட இந்த புனித நீர் யானை மேல கொண்டு வரப்பட்டிருக்கு.